வணக்கம். இன்றைக்கி அரிசி மாவு ரொட்டி செய்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம், 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் உப்பு, பாதி துருவின கேரட், கொத்தமல்லியை சேர்த்து வதக்குங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் இடித்த சோம்பு சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவில் கூட இதை செய்யலாம். இது கூட வதக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் தடவி ரொட்டி மாதிரி தட்டிக்கலாம். திக்காக இருந்துச்சுன்னா சரியாக வேகாது. இப்போ தோசை தவாவில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அரிசி மாவு ரொட்டி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.